Good morning, students. So next number tissue level of organization la பார்க்க போற டாபிக் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஆல்ரெடி இந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டோம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூல ஸோ ஒன்று வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது என்னன்னா கனெக்ட் பண்ணுது. ஸோ எந்த வகையில் கனெக்ட் பண்ணுதுன்னா ஸோ ஒரு ரீஜன் ஒன்று ரீஜனையும் கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒரு ரீஜனுக்கும் ஒரு ரீஜனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இந்த டிஷ்யூனால. ஸோ அப்போ இதனால நிறைய ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இந்த கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோன்னா நம்ம பாடியில எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ அப்போ டிஷ்யூங்கிறது காமன் தான். அந்த டிஷ்யூலையுமே இந்த மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இது எதுலேருந்து டெரைவ்ட் ஆயிருக்குன்னா மீசோடெர்ம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 ஜெர்ம் லேயர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஒன்று எக்டோடோம், ஸோ செகண்ட் மீசோடோம், தேர்ட் ஒன் எண்டோடோம். அப்போ ஒவ்வொரு ஜெர்ம் லேயர்ஸுக்கும் அது குறிப்பிட்ட ஒரு கன்சர்ன்ட் ஆர்கன்ஸ் இருக்கும். அந்த கன்சர்ன்ட் ஆர்கன்ஸ் அந்த ஒரு ஜெர்ம் லேயர் தான் டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி மீசோடோம்ல இருந்து கனெக்டிவ் டிஷ்யூ டெவலப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பைண்டிங். இப்போ பைண்டிங் பார்க்கும்போது ரெண்டு டிஷ்யூவுமே என்ன ஆகும்னா பைண்ட் பண்ணியிருக்கும். அதில் இருக்கிற அந்த ஆர்கனல்ஸ் இல்லைன்னா மற்ற இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாமே உன்னோட ஒன்றா கனெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இட் கிவ்ஸ் சப்போர்ட். இது ஒரு டிஷ்யூ என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் கொடுக்குது. அப்போ சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போதான் ஒரு டிஷ்யூ வந்துட்டு இன்னொரு டிஷ்யூக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாலும் ஒரு ஆர்கனுக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது அதோட ஃபங்க்ஷன் நார்மலாக நடக்கும். நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ ப்ரொடெக்ஷன் போது நல்லாவே தெரியும் அது பாதுகாப்பு தான். ஸோ இப்போ இந்த ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது ஸோ எப்படி இருந்தாலும் அந்த டிஷ்யூல இருக்கிற அந்த செல்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் அதாவது சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். அதே மாதிரி இது மற்ற ஆர்கன்ஸுக்கும் மற்ற டிஷ்யூக்கும் என்ன பண்ணால் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்சுலேஷன். ஸோ இன்சுலேஷனுங்கிறது என்னன்னா ஸோ அதாவது இது ஏதாவது ஒரு ஹீட்டாக இருக்கணும், ஒரு சில கோல்ட் டெம்பரேச்சர் அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் இருக்கிற ஒரு டெம்பரேச்சர் இருந்து கோல்டா இருக்கட்டும் இல்லை ஹீட்டா இருக்கட்டும் அது வந்துட்டு பாடிக்குள்ள என்டர் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு லேயரா இருக்கும். இன்சுலேட்டிவ் லேயரா இல்ல மெட்டீரியலா அது ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன். டிரான்ஸ்போர்டேஷன்ங்கிறது ஸோ இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிராவல்டு ஆர் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ இந்த கனெக்டிவ் டிஷ்யூல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மெட்டீரியல் இருக்கு. அதுதான் மற்ற எல்லா டிஷ்யூ டைப்ஸ்லையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ அது என்னன்னா ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நார் மாதிரி இருக்கிற ஒரு புரோட்டீன் தான், அதாவது ஃபைபர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபைபர்ஸும் அதுக்கப்புறம் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா மேட்ரிக்ஸ். அதாவது மேட்ரிக்ஸ் வந்து செமி லிக்விடு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அப்போ இந்த செமி லிக்விட் ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த ஃபைபர்ஸ் செல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை டோட்டலா என்ன சொல்றோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி செல்ஸ் இருக்கும். அப்போ செல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ மேக்ரோஃபேஜஸ், ஃபைப்ரோபிளாஸ்ட் இந்த மாதிரி செல்ஸ் எல்லாமே இந்த கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கும். ஸோ இந்த ஃபைபர்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, இட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் அண்ட் பிரசன்ட் இன் கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸ். அப்போ இந்த ஃபைபர்ஸ் எதில் இருக்குன்னா அந்த கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஃபைபர்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று கொலாஜன் ஃபைபர்ஸ், தென் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ், தென் ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ். இந்த 3 ஃபைபர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அது லேட்டரா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, இன்னொன்று டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, தேர்ட் ஒன் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல ஸோ இதுல ஃபர்தரா சப்டிவிஷன் இருக்கு. ஒன்று ஏரியோலார், தென் அடிப்போஸ் டிஷ்யூ, ரெட்டிகுலர் டிஷ்யூ. நெக்ஸ்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூல இதுலயே 3 இருக்கு. ஒன்று டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர், தென் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஸ்பெஷலைஸ்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாம ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸோட இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அதாவது கம்போசிஷன் பார்த்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அந்த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ ஒரு கார்டிலேஜ், போன், தென் பிளட். ஸோ இது எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ பிளட்ங்கிறது நம்ம ஒரு லிக்விட்னு சொல்லுவோம், அது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இப்போ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாமே லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். ஸோ அதனால தான் லூஸ்லி அரேஞ்சுன்னு சொல்றோம். ஸோ அப்போ அதில் இருக்கிற செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் எல்லாமே ஸோ லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும். எதில் இருக்கும் அப்படின்னா அந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அப்போ கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது மேட்ரிக்ஸ், அதாவது செமி லிக்விட். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இதுல 3 டைப் இருக்குங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியோலார் டிஷ்யூ. அந்த ஏரியோலார் டிஷ்யூட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அப்போ சப்போர்ட்டிவா இருக்குன்னா இந்த ஸ்கின் ரீஜன்ல தான் இந்த ஏரியோலார் டிஷ்யூ இருக்கும். அந்த ஸ்கின் ரீஜன்ல
அந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா கொடுக்குறது இந்த ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசர்வாயர் ஆக்ட் பண்ணுது. அப்ப ரிசர்வாயர் அப்படின்னா ஸோ அதாவது ஒரு சில இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணும், அதுதான் ரிசர்வாயர் அப்படிங்கிறது. அப்படி என்ன ஸ்டோர் பண்ணும்? அப்போ வாட்டர் அண்ட் சால்ட்ஸை ஸ்டோர் பண்ணும். அப்ப அந்த வாட்டர் அண்ட் சால்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த சரௌண்டிங் டிஷ்யூல இருக்கும். அந்த சரௌண்டிங் டிஷ்யூல இருக்கிறதுனால ஸோ அதெல்லாமே ரிசர்வாயர்னு சொல்றோம். அப்போ சிம்பிளா அது டிஷ்யூ ஃப்ளூயிட். அப்போ இந்த டிஷ்யூ ஃப்ளூயிட் போது இருக்கிற செல்ஸ் மேக்ரோஃபேஜஸ், ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் மாஸ்ட் செல்ஸ். ஸோ மேக்ரோஃபேஜஸ், மாஸ்ட் செல்ஸ் இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்ஸ். இந்த செல்ஸ் எல்லாமே இந்த ரீஜன்ல இருக்கும். ஸோ அந்த ரீஜன்ல இருந்தாலும் அதுக்கான ஃபங்க்ஷன் அது கேரி ஓவர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்ல அது ஃபேட் செல்ஸ் தான், அதாவது ஃபேட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃபேட் டிஷ்யூ அடிப்போஸ் டிஷ்யூல ஃபேட் செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேட் செல்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது வந்துட்டு அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்றோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அது ஏரியோலர் டிஷ்யூ மாதிரி இருக்கும். அதாவது ஏரியோலர் டிஷ்யூ அதனோட ஃபங்க்ஷன் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த அடிப்போஸ் டிஷ்யூட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ அடிப்போஸ் டிஷ்யூல பார்த்தோம்னா அதில் செல்ஸ் இருக்கு. அது என்ன செல்ஸ்னா அடிப்போசைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அது ஃபேட் செல்ஸ்னு சொல்லலாம், அடிப்போஸ் செல்ஸ்னு சொல்லலாம். அந்த டிஷ்யூல இந்த செல்ஸ் எல்லாமே 90% இருக்கும். அப்போ இந்த செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஸ்டோர்ஸ் ஃபேட். ஸோ நெக்ஸ்ட் ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்துட்டு ஃபேட் நம்ம எடுக்கிற ஃபுட்ல இருக்கிற ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே மாதிரி நம்ம ஃபுட்ல இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ், அதாவது நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும், அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸா இருக்கும். அந்த சர்ப்ளஸ் நியூட்ரியன்ஸுமே இது என்ன பண்ணும் நம்மளோட பாடி செல்ஸ் வந்துட்டு அது ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணிடும். அந்த ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி அதுவுமே அந்த ஃபேட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். அப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்மளோட பாடியில ஃபேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ எஸ்பெஷலி பெல்லி ரீஜியன். ஸோ இப்போ அந்த பெல்லி ரீஜன்ல வந்துட்டு அந்த அடிப்போஸ் டிஷ்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்னன்னா அந்த செல்ஸ்ல ஃபேட் ரொம்ப ரொம்ப ஸ்டோர் அதிகமா ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா இதுக்குன்னு ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ அந்த செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த அடிப்போஸ் டிஷ்யூ அது வந்துட்டு இன்சுலேட்டிவ் மெட்டீரியலா ஆக்ட் பண்ணும். அப்போ இன்சுலேட்டிவ் மெட்டீரியல் போது ஸோ வெளியில இருக்கிற அந்த கோல்டு டெம்பரேச்சர் உள்ள அனுப்பாது. அப்போ ஒரு சில அந்த வின்டர் சீசன்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கோல்டா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன் ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களோட பாடியில ஃபேட் செல்ஸ் இருக்கும். அந்த ஃபேட் டிஷ்யூ என்ன பண்ணுது ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அப்போ அந்த வின்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபேட் கண்டென்ட் வந்துட்டு டைஜஷன் ஆகும். அப்போ டைஜஷன் ஆகும்போது அதுல ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகுறதுனால அவங்களோட பாடி கொஞ்சம் வார்மா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த கோல்டு வந்துட்டு ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால இதை இன்சுலேட்டிவ்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் இதுல 2 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்கு. ஒன்னு ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ, இன்னொன்னு பிரவுன் அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ இப்போ ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூனோட ஃபங்க்ஷன்னா இது வந்துட்டு அந்த நியூட்ரியன்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ நியூட்ரியன்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவை செல்ஸுக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸை அதை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஷ்யூ எதுனா பிரவுன் ஃபேட் அடிப்போஸ் டிஷ்யூ. அதாவது பிரவுன் அடிப்போஸ் டிஷ்யூங்க பார்க்கும்போது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி இந்த வின்டர் சீசன்ல ஒரு சில அனிமல்ஸ் வந்துட்டு ஹைபர்னேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல போகும். அதாவது ஹைபர்னேஷன் அப்படின்னா அது வின்டர் ஸ்லீப்னு சொல்லுவோம். அப்போ அந்த வின்டர் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அனிமல்ஸ் எதுவுமே வெளியில வந்துட்டு ஃபுட்டு இல்லை வேற எந்த ஒரு ப்ராசஸ்க்காகவும் அது வெளியில வரவே வராது. அப்போ ஒரே இடத்துலயே அந்த சீசன் ஃபுல்லாவே இருக்கும். அப்போ ஒரே இடத்துல அது ஃபுட்டே தேடாம அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தேவையான ஃபுட் எங்க இருந்து கிடைக்கும்னா அவனோட பாடியில இருக்கிற அந்த ப்ரௌன் ஃபேட்ல இருந்து தான் கிடைக்கும். அந்த ப்ரௌன் ஃபேட்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஏன் அந்த ப்ரௌன் ஃபேட் சொல்ல மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த ப்ரௌன் ஃபேட் சொல்றோம். அப்போ அந்த ப்ரௌன் ஃபேட்ல எனர்ஜி அதிகமா ஸ்டோர் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜியை அது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அந்த எனர்ஜி அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால அந்த வின்டர் சீசன் ஃபுல்லாவே அது எந்த ஃபுட்டும் சர்ச் பண்ணாம அதனால சர்வைவ் ஆக முடியும். ஸோ அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மோஸ்ட்லி பேபிஸ்ல வந்துட்டு அதாவது நியூனட்ஸ்னா பேபிஸ், அதாவது நியூ பார்ன் பேபின்னு சொல்லுவோம். அந்த பேபிஸ்ல வந்துட்டு இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா நான் ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ். அதாவது நான் ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ் அப்படின்னா அந்த மெட்டபாலிசம்னால அந்த ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்றதுதான். பாடி வார்ம் ஆகும். எப்படி வார்ம் ஆகும் அப்படின்னா அந்த பாடியில் இருக்கிற அந்த ஃபேட் செல்ஸ் எல்லாமே அந்த ஃபேட் வந்துட்டு டைஜஷன் ஆகி அந்த எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அதுதான் நான் ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ். ஸோ இதுல ஏன் இது இப்படி சொல்றேன்னா அதுல வந்துட்டு மஸ்குலர் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ மஸ்குலர் ஆக்டிவிட்டி கண்டிப்பா பேபிஸ்ல இருக்காது. ஏன்னா அந்த பேபியால வாக் பண்ண முடியாது. ஸோ அது ரன்னிங் இது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஸோ இந்த இடத்துல அந்த ஃபேட்ல இருந்து எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை தான் நான் ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ்ன்னு சொல்றோம்.
ஸோ நெக்ஸ்ட் ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இதுவுமே ஏரியோலார் டிஷ்யூ மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா இதில் மேட்ரிக்ஸ் இருக்கு. மேட்ரிக்ஸ்ங்கிறது ஆல்சோ கால்டு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ இந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்ல ரெட்டிகுலர் செல்ஸும் இருக்கும். ஸோ அந்த ரெட்டிகுலர் செல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். ஏன் ஸ்ட்ரோமானா அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குனால அது அடுக்கா இருக்கும், அதுதான் ஸ்ட்ரோமா அப்படிங்கிறது. ஸோ இதில் பிளட் செல்ஸுமே இதில் இருக்கும். ஸோ அதாவது பிளட் செல்ஸ் என்னன்னா அது மோஸ்ட்லி இந்த ரெட்டிகுலர் செல்ஸ் ஒரு பிரிமிட்டிவ் செல்ஸ் மாதிரி, அந்த செல்ஸ் என்ன பண்ணும் அந்த பிளட் செல் ஃபார்மேஷன்லயும் இன்வால்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இந்த வேர்ல்ட்லேயே மீனிங் இருக்கு. அப்போ ரொம்ப டென்ஸா இருக்கும், அடர்த்தியா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த செல்ஸ் எல்லாமே அப்போ ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது அந்த செல்ஸ் எல்லாமே லூஸ்லி அரேஞ்சா இருக்கும், இதுல ரொம்ப டைட்டா அதை காம்பாக்ட்லி இருக்கும். அப்போ காம்பாக்ட்லி பார்த்தா ரொம்ப அடர்த்தியா இருக்கும். ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் எல்லாமே ரொம்ப காம்பாக்ட்லி பேக்டு. ஸோ அப்போ பேக்டு போது ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுல இருக்கிற டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரெகுலர். அப்ப டென்ஸ் ரெகுலர்னு பார்க்கும்போது அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப பேரலா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு ரெகுலரா அடுக்கி இருக்கும். ஸோ அதுதான் டென்ஸ் ரெகுலர் அப்படிங்கிறது. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும், எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபைபர்ஸ் எல்லாமே பேரலா இருக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்ஸ் எதுனா ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். அதாவது மேஜர் டைப் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் இன் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்கும்போது அது ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் மோஸ்ட்லி எல்லா செல் டிஷ்யூலுமே பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் பார்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல பார்த்தோன்னா டெண்டான்ஸ் இருக்கு. டெண்டான்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ டெண்டான்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த மசில்ஸையும் போனையும் கனெக்ட் பண்ணும். ஸோ அப்போ போன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஃப்ரேம் பாடி ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. ஸோ அப்போ இந்த போன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அப்போ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் போன்ஸ் கூட எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த டெண்டான்ஸ்னால தான். அப்போ டெண்டான்ஸ்ங்கிறது விச் அட்டாச்சஸ் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு த போன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதுல லெகமெண்ட் இருக்கு. அந்த லெகமெண்ட்ங்கிறது என்னன்னா இது வந்துட்டு ஒரு ரெண்டு போனையும் கனெக்ட் பண்ணும். அப்போ லெகமெண்ட்ங்கிறது ஸோ இட் கனெக்ட்ஸ் ஒன் போன் டு அனதர் போன், அதுதான் லெக்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. இந்த டென்டான்ஸுக்கும் லெக்மெண்ட்ஸுக்கு இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாமே எந்த டிஃபரெண்ட் எதுல வருது அப்படின்னா இது டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூல வருது. ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ டென்ஸ் இர்ரெகுலர் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே ரெகுலரா பேரலா இல்லாம ஸோ கண்ணா பின்னா நிறைய இருக்கும். அப்படி கண்ணா பின்னாடி ஏன் இருக்குதுன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ அந்த செல்ஸ் டிஷ்யூஸ்ல இருக்கிற ஒரு சில ஆக்ஷனுக்கு இது ஈஸியா சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ரெகுலரா இருந்ததுன்னா ஸோ எப்படி டிஷ்யூ அது ஒருக்குன்னு ஒரு நார்மலான ஃபங்க்ஷன் இருக்கணும், நார்மலா மூவ்மெண்ட் இருந்தால் தான் அந்த ரெகுலர் ஈஸியா நடக்கும். அதாவது டென்ஸ் ரெகுலர். ஏன்னா இந்த டென்ஸ் இரெகுலர் இருக்கும் போது அது கண்ணா பின்னா அந்த லேயர்ஸ் எல்லாமே அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே அடுக்கி இருக்கிறதுனால ஸோ இப்போ மூவ்மெண்ட் எப்படி இருந்தாலும் ஸோ எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் இதனால ஈஸியா சப்போர்ட் பண்ண முடியும். இதுலயுமே ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கு, எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் கொலாஜன்ஸ் இதுலயுமே இருக்கு. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த். அப்போ நம்ம அந்த பாடிக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் கொடுக்குறதே இதுதான். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்துக்கு காரணமே அதனோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். அதாவது இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் அந்த பாடிக்கு அந்த டிஷ்யூக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தையே கொடுக்குது. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்கின்ஸ் அண்ட் சம் இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ அது கிட்னியா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கின்னோட எபிடெர்மிஸ் அந்த டெர்மிஸ் லேயர்ல எல்லாமே இந்த செல்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ எலாஸ்டிக் அப்படின்னாலே ஸோ அதனால ஈஸியா ஸ்ட்ரெச்சிங் ஆகும். அப்போ டிஷ்யூ இருக்கும், அந்த டிஷ்யூ அதாவது மசில்ஸ்ல பார்த்தோம், மசில்ஸா இருக்கட்டும் அந்த டிஷ்யூ இருக்கட்டும் என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. அது என்ன நேச்சர்? எலாஸ்டிக் நேச்சர். அந்த எலாஸ்டிக் நேச்சர் இருக்கிறதுனால தான் ஸோ அதனால ஈஸியா கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும். அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால மூவ் பண்ண முடியாது, அது ஈஸியா மூவ் பண்ண முடியுது. அப்போ ஒருவேளை அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த எலாஸ்டிக் நேச்சரை கொடுக்கறது அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு சில நேரத்துல நம்மளால ரொம்ப ஸ்ட்ரெச்சிங்கா இருக்கும். அப்போ திடீர்னு யாராவது ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா நம்மளால ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் கொடுக்குறது அந்த எலாஸ்டிக் தான். ஸோ ரொம்ப எக்ஸ்டெண்ட் லெவலுக்கு போனாதான் பியாண்ட் த லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தாண்டி போனாதான் அந்த மசில்ஸ்ல என்னன்னா டியரிங் மசில்ஸ் டியரிங் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா லார்ஜ் ஆர்டரிஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ லார்ஜ் ஆர்டரிஸ்ன்னு பார்க்கும்போது ஆர்டரிஸ் என்னன்னா இது பிளட்டை கேரி பண்ணும். அதாவது பிளட் கேரி பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இருக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல கண்டிப்பா இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும். திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகும் போது ஸோ அந்த பிளட் வால்வ்ஸ்ல திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த வால்வ்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகணும், அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகணும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆனாதான் பிளட் வந்துட்டு பிளட் ஃப்ளோ கொஞ்சம் நார்மலா நடக்கும். இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகல அப்படின்னா அந்த பிளட் வெசல் வந்துட்டு சடன் என்ன ஆயிரும், வெடிச்சிடும். ஸோ அது பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த நேரத்தில் ஒரு சில டைம்ல இப்படி நடக்கிறனால தான் அதை ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம்.
ஸோ நெக்ஸ்ட் லெகமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த லெகமெண்ட்ஸ் எது கூட அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா அது வெர்டிபிரல் காலம். அப்போ நம்மளால ஈஸியா பெண்ட் பண்ண முடியாது. ஸோ பேக்ல ஓரளவுக்கு நம்ம பெண்ட் பண்ணலாம், ஆனால் இருந்தாலும் ஒரு லிமிட்டெட் தான். ஸோ ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்றோம், ஸோ நம்ம கையை மூவ் பண்றது, ரொட்டேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த லெகமெண்ட்ஸ், அதாவது எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அதில் இருக்கிறதுனால தான். ஸோ அதே மாதிரி இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் பிராங்கியல் டியூப்ஸ் இருக்கு. பிராங்கியல் டியூப்ஸ்ங்கிறது என்னன்னா இந்த ட்ரெக்கையா, அதுல இருந்து 2 பிராங்கஸ் டெவலப் ஆகும். அந்த பிராங்கஸ்ல இருந்து நிறைய பிராங்கியூல்ஸ் டெவலப் ஆகும். இதுல இருக்கிறது அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால ஸோ நம்ம ரொம்ப அதிக அளவுக்கு அந்த ஏர் இன்ஹேல் பண்ணும்போது அதுலயுமே ஸ்ட்ரெச்சிங் நடக்கும். அப்போ நம்ம இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸ்ஹேல் பண்ணும்போதும் ஸோ இந்த லங்ஸ்லயுமே ஸ்ட்ரெச்சிங் நடக்கும். அப்படி நடக்கிறதுனால ஸோ நம்ம அதிகமான ஆக்சிஜனோ இல்லை அதிகமான கேஸ் வந்து ஈஸியா உள்ள போகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ போது இதுல ஸ்ட்ரக்சர்லயும் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபார்மேஷன் கம்போசிஷன் எல்லாமே இந்த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இதுவுமே கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ இதுல பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கார்டிலேஜ். ஸோ கார்டிலேஜுங்கிறது கொஞ்சம் சாலிடா இருக்கும், ஆனா இது பிளையபிள். ஸோ பிளையபிள்னா ஃபிளெக்சிபிலிட்டி இது இருக்கும். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால இது பிளையபிள். ஸோ அதே மாதிரி இதனால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அந்த கம்ப்ரெஷன் ரொம்ப அழுத்தினா கூட என்ன ஆகும், ரெசிஸ்ட் ஆகும். இப்போ ஒரு சில சாலிட் மெட்டீரியல் இருக்கும், அதுல ஒரு கம்ப்ரெஷன் நடந்தது அப்படின்னா அது உடனே பிரேக் ஆயிடும். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி பிரேக்கேஜ் எதுவும் இருக்காது. ஏன் பிரேக்கேஜ் இருக்காதுன்னா இதனோட நேச்சர் வந்துட்டு ஃபிளெக்சிபிலிட்டி நேச்சர், அதனால இது பிரேக் ஆகாது. இதுல இருக்கிற செல்ஸ் எல்லாமே கான்ட்ரோசைட்ஸ். ஸோ கான்ட்ரோசைட்ஸ் இதுல இருக்கிறதுனால அது கார்ட்லேஜ். அப்போ கார்ட்லேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் கான்ட்ரோசைட் செல்ஸ். ஸோ இதுல இது எப்படி எதுல இருக்கும் அப்படின்னா இதுல ஒரு கேவிட்டியில் இருக்கும். அந்த கேவிட்டியில மேட்ரிக்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்கும். அப்போ மேட்ரிக்ஸ்ங்கிறது என்னன்னா அதுல இருக்கிற ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்ல தான் இம்பார்ட்டன்ட் செல்ஸ் இருக்கும். ஸோ என்சைம்ஸ் இருக்கட்டும், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கும். அப்போ இந்த கார்ட்லேஜுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அந்த டிப் ஆஃப் த நோஸ். நம்ம நோஸோட டிப்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சாலிட் நேச்சர் இருக்கும். நார்மலா டிஷ்யூ மாதிரி இருக்காது, போன்ஸ் மாதிரி இருக்காது. அப்போ இந்த கார்ட்லேஜ் என்னன்னா இன்பிட்வீன் நேச்சர் ஆஃப் டிஷ்யூ அண்ட் போன்ஸ். அப்போ டிஷ்யூ மாதிரி ரொம்ப சாஃப்டாவும் இருக்காது, போன்ஸ் மாதிரி ரொம்ப ஹார்டாவும் இருக்காது. அப்போ இன்பிட்வீன் நேச்சர்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம இயர் பின்னான்னு சொல்லுவோம். அப்போ இயர் பின்னாங்கிறது காது மடல். ஸோ அதுலயுமே இந்த கார்ட்லேஜ் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கார்ட்லேஜ் பார்த்தா இந்த வெர்டிபிரல் காலம் இருக்கு. அந்த வெர்டிபிரல் காலம்ங்கிறது பேக் போன் தான். அந்த பேக் போன் வந்துட்டு ஒவ்வொரு போன்ஸுக்கும் இடையிலையும் இந்த கார்ட்லேஜ் பிரசன்ட் இருக்கும். அப்போ இந்த கார்ட்லேஜ் இருக்கிறதுனால தான் ஸோ அந்த போன்ஸ் அந்த வெர்டிபிரல் காலம் நம்மளால வந்துட்டு ஈஸியாக பெண்ட் பண்ண முடியுது. அப்போ முதுகெலும்புல இந்த கார்ட்லேஜ் இருக்கிறதுனால நம்மளால பெண்ட் பண்ண முடியுது. அப்போ இது அந்த ஒரு எலாஸ்டிக் நேச்சரை இருக்கிறதுனால தான் நம்மளால பெண்ட் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் போன்ஸ். ஸோ போன்ஸ் வந்துட்டு அப்படியே இதுக்கான ஆப்போசிட் தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஹார்டாக இருக்கும், அதே மாதிரி நான் பிளேயபிள், இது ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை. ஸோ என்ன ஆகும், ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த போன்ஸ்ல அதிகமாக கால்சியம் சால்ட்ஸ் இருக்கும். அப்போ கால்சியம் சால்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த போன்ஸ் ஸ்ட்ரென்த்தே கொடுக்கும். ஒருவேளை கால்சியம் சால்ட்ஸ் அதில் இல்லை அப்படின்னா போன்ஸ் வந்துட்டு வீக் ஆயிரும். அப்போ பிரிட்டில் நேச்சருக்கு வந்துடும். பிரிட்டில் நேச்சர் அப்படிங்கும்போது அது ஈஸியாக உடைச்சிடலாம். ஸோ இதுலையுமே கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கு. ஸோ இந்த போன்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கும். அதாவது நம்ம பாடிக்கு ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது இதுதான். அப்போ பாடியில அந்த இம்பார்ட்டன்ட் டிஷ்யூஸ் இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்குன்னு அவசியமே இல்லை. ஸோ நம்ம வெறும் அந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர், அந்த போன்ஸோட ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த ஆர்கனிசம் என்ன ஆர்கனிசம் சொல்லலாம். அப்போ அந்த ஃப்ரேம் வச்சு, அதாவது ஒரு ஆர்கனிசமுக்கு ஒரு ஃப்ரேம் நேச்சர், ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது இந்த போன்ஸ் தான். ஸோ அப்போ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுது. ஸோ எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ ஒரு சில மசில்ஸ் சில பேரோட அட்டாச் ஆயிருக்கு. அதே மாதிரி போன்ஸ் அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இதனோட சப்போர்ட்டிவ்னால தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரொடெக்ஷன். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஸோ நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நிறைய ஆர்கன்ஸ் பாடிக்கு உள்ளதா இருக்கு. ஸோ அந்த ஆர்கன்ஸை வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது இந்த போன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இதோட வெயிட் பேரிங் பண்ண முடியும். அதாவது நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்துட்டு இந்த லெக்ஸில் இருக்கிறதுனால ஸோ ஒரு சில வெயிட் வந்து நம்மளால பேர் பண்ண முடியும். அப்போ ஏதாவது ஒரு வெயிட் தூக்குறோம் அப்படின்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் தான். அது என்னன்னா அந்த மசில்ஸுமே அந்த லெக்ஸ் தான். அந்த லெக் போன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ ஸோ லெக் போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறனாலையும் அதில் இருக்கிற ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னாலும் தான் நம்மளால ஒரு சில பொருளை வந்துட்டு ரொம்ப வெயிட்டா இருந்தாலும் அதனால தூக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இதுல போன் மேரும் இருக்கு. ஸோ அந்த போன்ஸ்ல தான் கண்டிப்பா போன் மேரம் இருக்கும். அந்த போன் மேரோட ஃபங்க்ஷன் என்னன்னா இது பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதாவது பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போன்ஸ்ல இருக்கிற செல்ஸ் எதுனா ஆஸ்டியோசைட்ஸ். ஸோ ஆஸ்டியோசைட்ஸ்ங்கிறது போன் செல்ஸ். ஆனால் கார்ட்லேஜ் இருக்கிறது கான்ட்ரோசைட்ஸ், போன்ஸ்ல இருக்கிறது ஆஸ்டியோசைட்ஸ். இந்த ஆஸ்டியோசைட்ஸ் வந்துட்டு இந்த போன்ஸ்ல
ஒரு சின்ன சின்ன கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டி பேர் தான் லேக்குனே. அந்த கேவிட்டியில் இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல தான் இந்த செல்ஸ் இருக்கும். அதுதான் ஆஸ்டியோசைட்ஸ்ங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம்னா பிளட். ஸோ இந்த பிளட் இஸ் ஏ கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த பிளட் எதனால கம்போசிஷன் ஆயிருக்கு அப்படின்னா பிளாஸ்மா அண்ட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் பிளட். ஸோ அதனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் மீடியம். இப்போ டிரான்ஸ்போர்ட் மீடியங்கிறது ஸோ பிளட் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து மற்ற பாடியோட எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணுது. அப்போ எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணும்போது ஸோ அது இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்துக்கிற டேப்லெட் ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் எனர்ஜி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா கேரி பண்ணுது, இன்க்ளூடிங் ஹார்மோன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணுது. அது போயிட்டு எல்லா செல்ஸுக்குமே எல்லா டிஷ்யூஸுக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லை, ஸோ அது ரொம்ப எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் மெட்டீரியல்னு சொல்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கட்டும், ஸோ ஒரு சில நைட்ரஜனஸ் வேஸ்ட் இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதையுமே கேரி பண்ணும். ஸோ அதனால தான் பிளட் வந்துட்டு நம்ம கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் மீடியம்னு சொல்றோம். அதே மாதிரி பிளட் வந்துட்டு ஒரு கேரியர்னு சொல்லுவோம். கேரியர்னா கொண்டு போறது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. அப்போ நம்ம பாடியில ஸோ நிறைய ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைம்ல உடனே நடக்குது, அது மாதிரி அது எஃபெக்டிவா நடக்குதுங்கன்னா ஸோ அதுக்கு பிளட்டுமே ஒரு முக்கிய காரணம் தான்.